மக்களே வணக்கம். மேடம் வந்திருக்காங்க. அவங்க என்ன இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. மத்தவங்களுக்கு வேணா கேள்வி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும், நான் இப்பயும் யூஸ் பண்ணி டிராமா கேமா என்ன வேணா சொல்லிட்டு போங்க சார். அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். மேடம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலையே, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோமே. அந்த என்ன அம்மன் ஏதோ ஒரு அம்மன் படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களே தெரிச்சு ஓடுற மாதிரி, அந்த மாதிரி கொடுக்கலாம். எங்க என்ன you guys lost your baby and you're pointing out TVKs as a reason for it? seriously? எங்க நாங்க என்னங்க பண்ணோம்? நாங்க வந்து உங்க குழந்தைக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுமா? இல்ல எனக்கு புரியல. what are you trying to mean it here? எங்க டிவிகேவை எதிர்த்த ஒரே பெண்மணி நீங்க தாங்கிற மாதிரியும், நீங்க பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க எல்லாரையும் வந்து நாங்க வந்து ரொம்ப வல்கரா வந்து சித்தரிச்சு தேவையில்லாததை பேசி உண்மைக்கு புறம்பா நிறைய விஷயங்களை வந்து நாங்க கமெண்ட் பண்ண மாதிரி பேசுறீங்களே. எங்க கட்சியையும் எங்க அண்ணனையும் பேசின லேடிஸ் நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப கருத்து ரீதியா தான் நாங்க வந்து எங்களுடைய கமெண்ட்ஸையும் சரி எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸையும் சரி நாங்க வச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க என்னென்ன பேசுனீங்கன்றதை நீங்க மறந்துருக்கலாம். ஆனா நாங்க மறக்க மாட்டோம் மக்களே. அவங்க பேசுனது சும்மா ஒரு சின்ன பிரஷ். உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆகுது. 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. விஜயனா, வாட் இஸ் திஸ் விஜயனா? இட்ஸ் வெரி ராங் விஜயனா. இதான் நான் சொல்றேன். உங்க கட்சியில இருக்க முக்காவாசி ஆளுங்க ஒண்ணு உண்மையிலே மைனர் பசங்களா இருக்காங்க, இல்லைன்னா மண்டேல மைனரா இருக்காங்க. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வேற எதையும் போய் ஊத்திட்டு வராங்க. கரெக்டா மரத்துல போய் ஊத்திடுவாங்க. அப்புறம் உங்க தலைவர் டெபாசிட் இல்லாம போயிடுது. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தஞ்சாவூர்ல மைக்க பிடிச்சிட்டு கால்களும் கட்டினா விவசாயம் வந்துருமா? அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, அதுக்கான புரிதல் எல்லாம் வேணும். இத்தனை வருஷம் நமக்கு தெரிஞ்சது ஷூட்டிங் எல்லாம் அதை எடுக்க போறோன்ற பேர்ல தான் அந்த பேரை கொண்டு விட்டோம். சரி ஓகே. என்னன்னா டிஜிபி ஆபீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்கு. நம்ம அதெல்லாம் கொடுக்கலாமாங்க? நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பார்த்தா யோசிக்க வேணாமா? ஏன்னா நீ தான் வந்து வல்கர் வாரியஸ், சாரி வர்ச்சுவல் வாரியஸ், நீங்க பண்றது எல்லாத்தையும் பாக்குறேன், நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னல. சரி, இது ஒரு ஜனநாயக நாடு. ஒரு புது ஆள் வந்தா இன்னும் நிறைய மக்கள் அரசியல் வரையப்படுவாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் கான்ட்ராக்ட் மேல இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. நீ கூட அந்த ஸ்டார்டம் வச்சு ஜெயிச்சிட கூடாதுன்னு நீ எந்த தொகுதியில நிக்கிறேன் மட்டும் சொல்லு. நான் அங்கதான் டேரா நான் இறங்கி நின்று அங்க பிரச்சாரம் பண்ணுவேன். விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஐம் வெயிட்டிங். நான் வரேன். அண்ணே பெரம்பூர் மீட்டிங் ஏதோ சர்க்கார் ஒழிக்கணும் சொல்லிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அண்ணே முதல்ல ஒழிக்க வேண்டிய சர்க்காரே பாசிச ஒன்றிய சர்க்காரும் அதுக்கு வேற போன உங்களையும் தானே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ போட்டுருக்கோம். அந்த அபியூஸ் கமெண்ட்ஸ் அதுக்கு கொலை மிரட்டல் அவர்கள் இதுக்கெல்லாம் கவுண்டர் ரியாக்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுருந்தேன். ஆனா இப்போ உங்களை அடிக்கிறதுக்கு என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட், உங்களை எடுத்து எந்த பொண்ணு பேசினாலும் உங்களுக்கு வல்கர் வாரிசு ஒரு கூட்டத்தை வச்சு அந்த பொண்ணுகளை பத்தி அசிங்கமா சித்தரிச்சு வசைப்பாட விட்டு சந்தோஷப்படுறீங்களே, நீங்க தப்பித்தவரை ஏதாவது ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன வருது? அதனால நீங்க ஜெயிக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், இந்த பாசிச கட்சிகள் எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல பூந்து ஓட்ட பிரிச்சு உள்ள வந்துடலாம் நினைக்கிறாங்க. அதான் உங்களை தானே கடைசியா வந்து ஏற்றி மாறிருக்காங்க. உன்ன மாதிரி ஸ்டார்டையும் வல்கர் வாரிசு மட்டும் நம்பி இந்த தேர்தல் நிக்கிறல உனக்கு எதிர்த்து நிக்க என்ன மாதிரி ஒரு சாமானிய பெண்ணே போதுன்றதானே பாயிண்ட். அப்புறம் நீ கஷ்டப்பட்டு பாதியாத்திரை வேளாண் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி தானே. திருச்சி கலக்கல ஈகோ அண்ணனே சரி, இல்ல ஆதிசேகரன் பெரம்பூர்ல நிக்கிறாங்க அவரே சரி, உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. மத்த அரசு சாலங்கெல்லாம் நீங்க பாட்டி இருக்கலாம், அவங்க காணாவே விழுந்துருவாங்க. காத்து சந்திப்பேன். எங்கிட்ட டிவிகே பிஜேபி நான் சொன்னதை கேட்டு பயந்து போய் எங்க நம்ம பிஜேபி தெரிஞ்சு போனா ஒரு ஓட்டு கூட விழாத பயத்தில் லாஸ்ட் மினிட்ல பிஜேபி சொன்ன பாருங்க சூப்பர். இங்கிட்ட பயத்தையும் உள்ள வச்சுட்டாங்க. திமுக பயந்துருச்சு, சம்பவம் உறுதி, மாஸ்க் காட்டுறோம், உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன், வசதியான வாய்ப்பை விட்டு வந்துருக்கேன், பிரைவேட்ல தானே போயிட்டு வந்திருக்கேன். இந்த 4-5 வார்த்தை இல்ல கட்சியே இல்ல போல இருக்கே. பட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். உங்களுக்கு விஜய் என்ன பார்க்கணும் வைக்கணும்னா திரும்பி கூட சுறா படத்தை டிவில போட்டு பாத்துக்கோங்க. இந்த கூட்டத்தை போய் உங்க உயிரை விட்டுறாதீங்க. எப்ப வந்து இவங்க பாட்டிலோட டெக்னிக் பழைய ஆர்எஸ்எஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி இந்த சம்பவம் எல்லாம் டிராமா எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போவாங்க. தயவு செஞ்சு உஷாரா இருந்தா அது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க. டிவிகே பிஜேபி டிவிகே தான் பிஜேபி தான். நாங்க ஜர்னலிஸ்ட் மைக்கெல்லாம் பார்த்துட்டு உங்க கரூர்ல பயந்து ஓட மாதிரி ஓடாம எப்படி நம்ம விஜய் எனக்கு டீலிமிட்டேஷன் என்ன தெரிய வாய்ப்பில்ல. நம்ம வல்கர் வாரிசு ஒரு வார்த்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு உங்களுக்கு? ஆனா இதெல்லாம் உட்கார்ந்து நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறது அவங்க மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. எங்க ஆக்ஷன் ஹீரோ நம்பி தான ஓட்டு போட்டாங்க. அவங்க இப்படி கைய வச்சு காட்டுறீங்க. இதுல உங்களோட அமைச்சர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது பொலிட்டிக்கல். இந்த பஸ் எப்படி இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க கேட்டது பொலிட்டிக்கல் அப்படினா இன்னொரு அவருக்கு என்ன துணை கொடுத்திருக்கீங்கன்னு கூட தெரியல. இதுல பாதி பேருக்கு கரண்ட் கட்டு, பாதி பேர் சஃபர் பண்றாங்க. மக்கள் சஃபர் பண்றதுக்கான நீங்க வந்தீங்க. இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கு வழி தெரியாது, இல்ல எங்க சைடு அட்வொகேட்ஸ் யாரும் இல்ல, எங்களுக்கு வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க வந்து ஆக்சுவலா பாவம் இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. யூ ஹேவ் அ ஃபேமிலி, யூ ஹேவ் அ லைஃப். கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்லாம் நீங்க அலையக்கூடாது. யூனோ இஃப் யூ பிலீவ் இட் ஆர் நாட், நிஜமாவே நீங்க சொன்னீங்க 8 பேர் மேல கேஸ் கொடுத்தீங்கன்னு, அதுல நானும் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். வாட் யூ திங்க்? ஐ டோன்ட் நோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். எனக்கு லீகல் அட்வைசஸ் யாரும் கிடையாது. என்னால திரும்ப கேஸ் போட முடியாது. என்னால உங்களுக்கு எதிராக வந்து போய் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து உங்களை வந்து கேள்வி கேட்டு உங்களை சந்தி சிரிக்க வைக்க முடியாதா? அது இல்ல. நாங்க எங்களுக்கு அது தேவை இல்ல. அது எப்படி எங்க அண்ணன் வந்து கரூர்ல நடந்த அந்த 40 பேரோட மரணத்துக்கு காரணம் எங்க அண்ணன் தான், 50-500 ஆக்கிறாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது நீங்க பேசுறது எவ்வளவு பெரிய அகேன்ஸ்ட் லா ஆக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஐ கேன் ஃபைல் a கேஸ் ஆன் தட். அது கிடையாது. உங்க பெர்ஃபார்மன்ஸ் இதோட நிறுத்துங்க. இல்ல லீகலா பேட்டில் பண்ணலாம்னா ஷூர் உங்க மேல போட வேண்டிய கேசஸ், உங்க மேல போட வேண்டிய பெட்டிஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. we can just file it and we can see it on the court of law. பார்க்கலாமா? எல்லா பெண்களையும் டிவிகேனாலே விஜய் அண்ணானாலே
பெண்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு நாங்க வந்து எதிர்க்கிறோன்ற மாதிரி இப்படி போய் அந்த அந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் பின்னாடி ஒளிஞ்சுக்காதீங்க. நீங்க பேசின பேச்செல்லாம் சாதாரண பேச்சல எங்களை அவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு டிவி கேன்ஸும் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற லேடிஸும் ஒவ்வொருத்தரும் மனசளவுல அவ்வளவு பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க நீங்க பேசுற பேச்சுக்கு. என்னென்ன பேச்சு பேசிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? மனக்கூதியில போய் வாய வச்சு ஊதுங்க. உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து யாருமே மேஜர் கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க தான், ஓட்டு போடுற உரிமை கூட கிடையாது. ஏன்னா அறிவில்லாத பசங்க எல்லாரும் அந்த மனக்கூதியில ஊதுங்க. எங்க அண்ணனுக்கு டெபாசிட் கூட கிடைக்கூடாது. யூ ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் ரைட் நவ். ஈவன் நவ் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப எமோஷனலா அதை எப்படி அப்ரோச் பண்றது, அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதுக்கான தீர்வு என்னன்னு போயிட்டு இருக்கும்போது டிஎம்கே ஆட்சியில எதுக்குமே வாய் திறக்காத நீங்க. நியாயம்னா ரெண்டு பக்கமும் நியாயம். நான் எவ்வளவோ இந்த மாதிரி குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகள் வீடியோ வந்து இது வரைக்கும் நான் ஒண்ணு போட்டிருக்க மாட்டேன் டிஎம்கே பீரியட்ல. ஏன்னா ஐ நோ அதை வச்சு அரசியல் பண்றது இஸ் நாட் ரைட். ஆட்சி எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் இருக்கதான் செய்வாங்க. அந்த கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியதுதான் ஒவ்வொருத்தரோட கடமையும். இட்ஸ் ஒன்லி நாட் தி கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் எவ்ரி சிங்கிள் பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கெல்லாம் எதுக்குமே வராம எல்லாம் தலைமறை வாய் ஓடி ஒளிஞ்சிட்டு காசை வாங்கிட்டு இன்னைக்கு மட்டும் வாய் திறந்து பேசுறீங்க, அன்னைக்கு ஏன் பேசல அப்படிங்கறது எல்லாரோட கேள்வியும். If you can answer that, answer that. If you can't answer that, just keep your mouth shut.